ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸோட மந்த்லி அண்ட் குவார்டர்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன்றுன்றது நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ அப்படி ஃபைல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்ல சம் எரர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த எரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி லெவலில் பண்ணுற நம்ம சில மிஸ்டேக் தான். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற கோட்டுக்குள்ளே போயிடலாம். கோட்டில் என்டர் பண்ணிட்டு இங்கே ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்றத டைப் பண்ணலாம். ஸோ இந்த வழியாகவும் நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன்றுக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ரிப்போர்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், இதில் போயிட்டு ஜிஎஸ்டிஆர் ஒன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வேண்டிய பீரியடை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பீரியடு கொடுத்துட்டு இங்கே ஏப்ரல் மந்த் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்ன்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஞ்சம் என்ட்ரிஸ் வச்சிருப்போம். ஸோ அந்த என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எடுத்து வந்துருக்கணும். ரிட்டன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து வந்துருக்கணும். ஸோ நமக்கு எதுவுமே எடுத்து வரல. மேலே அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் இதில் வந்து நிற்குது. ஸோ இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன எரர்ன்றது நமக்கு காட்டும். ஸோ டோட்டலாக 7 என்ட்ரிஸ், அந்த 7 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர்ஸ் நிற்குது. என்ன நிற்குது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டேக்ஸ் லெஜர் இஸ் நாட் செலக்டட்னு வருது. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு என்ட்ரிக்குள்ள என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டேக்ஸ் லெஜர் இருக்கும். டேக்ஸ் லெஜருக்கு அப்புறம் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் பார் கொடுத்து என்டர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகாம அது ரிமூவ் ஆகுது. ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துறேன், மறுபடியும் உள்ள போயிடுறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் சிஜிஎஸ் டேக்ஸ் நான் என்ன பண்ணிடலாம், கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே உள்ள போயிடுறேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டைப் ஆஃப் டியூட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு பண்ணுற சில மிஸ்டேக். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது கொடுத்துட்டு இது அவுட்புட், இது சிஜிஎஸ்டி. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சிஜிஎஸ்டின்றது செலக்ட் பண்ணிட்டு இது என்டர் பண்ணி இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேக்ஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ அங்கேயே நமக்கு பெர்மனண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டியில் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெஜருக்குள்ள நம்ம வியூ ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சேம் இங்கே ஜிஎஸ்டின்றது கொடுத்துடுறோம் டைப் ஆஃப் டியூட்டி டேக்ஸில். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டின்றதை கொடுத்துரும். கொடுத்து இதை என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார் கொடுத்து என்டர் பண்ணி பார்க்குறோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகுது. ஜஸ்ட் இதை என்ன பண்ணிக்கிறோம்னா அப்படியே சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனரேட் ஆகிறதுக்காக கேட்குது. இங்கே எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா அப்டேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரிக்குள்ள என்டர் பண்ணிக்கலாம். இங்கே அவுட்புட் ஐஜிஎஸ்டி இருக்கு. இதுலையுமே சேம் அதே மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஜிஎஸ்டி கொடுத்துலாம். இங்கே ஐஜிஎஸ்டி லெஜர் டேக்ஸ் டைப்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இது கண்ட்ரோலை கொடுத்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இந்த கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து உள்ள போய்க்கலாம். இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே தமிழ்நாடுன்றது ஸ்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம இங்கே சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டின்றது நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஜிஎஸ்டின்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உள்ள டெல்லின்னு கொடுத்துருக்கோம். இது ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டி லெஜரில் போய் என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஐஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு ஸ்டேட்ல வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அது எப்படி இங்கே சரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லெஜர்க்குள்ள போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். போயிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே டெல்லின்றது தான் இருக்கும். இது சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி லெஜரை என்டர் பண்ணிட்டே வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ் வரும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடுன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு என்ன இருக்குன்னா இது கால்குலேட் ஆக மாட்டேது. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே கஸ்டமர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெல்லி செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ டெல்லின்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நம்ம டெல்லின்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது சரியா இருக்கும். ஸோ இதுக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கே இன்னொரு கஸ்டமர் இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றது கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டின்றது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா சிஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் ஒன்றா இருக்கும். நம்ம கொடுக்குற லெஜர் வந்து டேக்ஸ் லெஜர் வந்து சம்மந்தமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா
ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ்டி ஒன்று எடுத்துருக்காரு. ஸோ அதே மிஸ்டேக் தான் இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா டேக்ஸ்ன்றதே நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ அதனால நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு ஜிஎஸ்டி ஒன்றுக்குள்ள எடுத்து வரல. இது என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இதுக்கான சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி லெஜர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே கொடுத்த ஜிஎஸ்டி நம்பர் இங்கே தப்பா இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து உள்ள வந்து ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வரல. ஸோ இதுக்கான கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து இது என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஆயிரும்னா இது இங்கேருந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி B2Bனா B2B, B2Cனா B2Cல வந்து நமக்கு அதுக்கான என்ட்ரி வந்து உள்ள வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி லெஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லெஜரில் பார்த்தீங்கன்னா கரெக்டான டேக்ஸ் டைப் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி ஒன்ல கரெக்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.